வணக்கம். இந்த டுட்டோரியலில் நாம் oops PHP பார்த்து பார்க்க போகிறோம். ரைட், oops-ஓட எக்ஸ்பென்ஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். oops-ன்றது ஒன்றும் இல்லை, நாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபங்க்ஷனை, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுற ஒரு ஃபங்க்ஷனை, ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் அதை தனியாக ஒரு ஃபங்க்ஷனாக கொண்டு போய் வச்சுக்கிறோம். ஸோ ஒரு வாட்டி நம்ம அதை பண்ணும்போதும் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணிக்கிட்டா போதும். ரைட், ஸோ இப்போ அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 100 நம்பர்ஸ் இருக்குது. ரைட், 100 நம்பர்ஸ் உங்கள்கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க 100 நம்பர்ஸ் ப்ளஸ் 100 டேட்டா கொடுக்குறாங்க. சரிங்களா, இதை உங்களை ஆட் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ ஆட் பண்ணி சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு வாட்டியும் a ப்ளஸ் பி சி ப்ளஸ் டி அந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்து ஆட் பண்ணி அந்த ஆன்சர் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு வாட்டி தான் அந்த ஃபார்முலா எழுதுவீங்க. ஆட் பண்ணுறதுக்குரிய ஃபார்முலாவை ஒரு வாட்டி தான் எழுதுவீங்க. a ப்ளஸ் பின்னு எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பரையும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்பிச்சு இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல வச்சுப்பீங்க. இப்போ இதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரே பேஜில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். ஸோ வேலை மிச்சம்ன்றது வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நார்மல் வே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே ஃபங்க்ஷன் 2-3 இடத்துல 5-5 10-10 இருந்துச்சுன்னா அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா, இது ஃபஸ்ட்டு மேஜர் பாயிண்ட். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன் எழுதுகிறோம். அந்த ஆப்ரேஷன் அடிக்கடி எழுதாமல் ஒரே ஒரு வாட்டி எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிற மாதிரி ஆட் பண்ணுறது. ஸோ இது oops-ஓட ஒரு அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது செப்பரேஷன் ஆஃப் லாஜிக் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம பழைய கோடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய PHP லாங்குவேஜும் HTML லாங்குவேஜ் ரெண்டுமே HTML-ல் மிங்கிள் ஆகி தான் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், PHP-லாம் தனியாக எழுதிக்குவோம், HTML-லாம் தனியாக எழுதிட்டு PHP இந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணிக்குவோம். ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு அந்த ஃபைலை மட்டும் கால் பண்ணிக்குவோம். அப்படி கால் பண்ணிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ்னால் நமக்கு இந்த ப்ரெசன்டேஷனில் அதாவது HTML லேயர் எந்த விதமான அஃபெக்டும் ஆகாது. இப்போ இன்கேஸ் ஒரு கம்பெனி இருக்காங்க, கம்பெனியில் 2 செட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கோடிங் எழுதுவாங்க, இன்னொருத்தவங்க டிசைன் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கோடிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க டிசைனில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சைடில் கோடிங் எழுதிட்டே இருப்பாங்க, டிசைனில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேரியபிள் மட்டும் எடுத்துக்குவாங்க. ஸோ $a அப்படின்னு எடுத்துக்குவாங்க. இப்போ கோடிங்கில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு $a கொடுத்துருவேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த வேலை தனியாக நடக்கும், கோடிங் வேலை தனியாக நடந்துக்கிட்டு இருக்கும், ப்ரெசன்டேஷன் வேலை தனியாக நடக்கும். ஸோ இதுக்கு பேர் பிஸ்னஸ் லாஜிக்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ப்ரெசன்டேஷன். ரைட், ஸோ பிஸ்னஸ் லாஜிக் எக்ஸாம்பிள் செலக்ட் பண்ணுறது. ஒரு டேட்டா பேஸ்லேருந்து ஒரு டேட்டாவை எடுத்து செலக்ட் பண்ணி அந்த டேட்டாவை நாம் ப்ரெசன்டேஷன் லேயருக்கு அனுப்புவோம். இப்போ ப்ரெசன்டேஷன் லேயருக்கு வரும்போது அது ஒரு அரே வேல்யூவாக வரும். சரிங்களா, ஸோ இப்போ இவங்களுக்கு இந்த கோடிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த கலரிங் எப்படி கலர் இருக்கணும், எப்படி அப்பியரன்ஸ் இருக்கணும், அதை மட்டும் இவங்க கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். இவங்களுக்கு இந்த அரே வந்துடும் அரே ஆஃப் A அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு அரே, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அரே எடுத்து ஒரு ஜிப் ஆஃப் காம்போனன்ட், ஸோ ஜிப் ஆஃப் வேல்யூஸ். ரைட்டுங்களா, ஒரே வேல்யூவாக வரும். ஸோ இந்த வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது தனியாக கோடிங் நடந்துக்கிட்டு இருக்கும், இது ப்ரெசன்டேஷன் தனியாக ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும். ஸோ இதுதான் பேசிக் oops-ஓட அட்வான்டேஜ். 2 அட்வான்டேஜ். ஒன்று ஒரு ஃபங்க்ஷனை திரும்பி எழுதுறதுக்கு பதிலாக ஒரே வாட்டி எழுதிட்டு அதை பல வாட்டி கால் பண்ணிக்கிறது. ரெண்டாவது கோடிங் தனியாக இருக்கும், டிசைன் பிஸ்னஸ் லாஜிக் தனியாக வச்சுக்கலாம், ப்ரெசன்டேஷன் லேயர் தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம ஆக்ஷனில் பார்க்கலாம். சரிங்களா, ஸோ நான் ஏற்கனவே பழைய ஃபைலாம் டெலிட் பண்ணிட்டு இப்போ புது ஃபைலை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ oops.phpன்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ localhost/php tutorial/oops.php. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோடிங் காமிச்சிட்றேன்.
செக் 4ல செக் 1. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நார்மல் HTML பேஜில் எழுதிட்டு அந்த HTML பேஜில் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த வேல்யூலாம் இதில் போட்டிருக்கேன். சரி, ஒரு இன்புட் வேல்யூ, இன்புட் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ 1, இது வேல்யூ 2, அடுத்தது ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு 5 செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி போடுறீங்க. இப்படி போட்டு ஆட் பண்ணும்போது இது டோட்டல் 1 2 3 4 3 7 14 19. சரியா? ஸோ இப்போ அதை எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக். ஸோ வர வேல்யூ இங்கே போஸ்ட்டில் வர வேல்யூலாம் எடுத்து என்ன பண்ணுறோம், வேல்யூ 1 ப்ளஸ் வேல்யூ 2, வேல்யூ 3 ப்ளஸ் வேல்யூ 4, வேல்யூ 5 ப்ளஸ் வேல்யூ 6, வேல்யூ 7 ப்ளஸ் வேல்யூ 8 அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்ம எக்கோ பண்ணுறோம். இது வந்து நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டெப்பு மேலே போனோம்னா அது வந்து செக் 2. செக் 2ல் என்ன பண்ணுறோன்னா, இந்த பேஜ்லேயே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த PHPயோட இது வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணல. ஏன்னா இது ஃபுல்லாக வெறும் இது PHP கோடிங் மட்டும்தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் PHP கோடிங் மட்டும்தான். இதில் எந்த விதமான HTML கோடிங் எதுவுமே இருக்காது. ரைட்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு தனியாக ஒன்று எடுத்துக்கிறேன். அது ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஆட் வந்து 2 வேரியபிள் வாங்குது, $a $b 2 வாங்குது. ஸோ அப்போ என்ன சொல்கிறேன், அந்த ஃபங்க்ஷனில் $aவும் $bயும் ஆட் பண்ணி எனக்கு சியில் வச்சுட்டு இந்த ரிட்டர்ன் பண்ணு, இந்த சியை வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம். ஊப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ டோட்டல் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது ஆட் ஆஃப் இந்த 2 வேல்யூ, எந்த 2 வேல்யூ ஆட் பண்ணுமோ அந்த 2 வேல்யூ மட்டும் இங்கே போட்டால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், ஆட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு வேல்யூ 1ஓட வேல்யூ ஏக்கு போயிடும், வேல்யூ 2ஓட வேல்யூ பிக்கு போயிடும். ஆன்சர் கால்குலேட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்து $cக்கு வரும். $cக்கு வந்து $cயை வந்து ஆன்சர் டோட்டல் 1க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அதை பார்க்கலாம். செக் 2 ரூப்ஸில் இப்போ செக் 2 பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்மோட எல்லாமே வந்து செக் 2ல் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், செக் 2 PHPயில் இருக்குது. இது வந்து இதனுடைய கோடிங். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கேல்குலேட் கொடுத்தோம்னா செக் 2 PHP இங்கே பார்த்துங்க, செக் 2லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இதுவும் சேம் ஆன்சர், செக் 2ஓட ஆன்சரும் இதனுடைய ஆன்சரும் சேம் ஆன்சர். இது செகண்ட் ஸ்டெப். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செக்கு, அதுக்கப்புறம் செக் 2 வந்திருக்கு. இப்போது செக் 3யை பார்க்க போகிறோம். இப்போ செக் 3 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய பிஸ்னஸ் லாஜிக், அதாவது நம்மளுடைய ஃபங்க்ஷனை ஒரு கிளாஸாக க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு செப்பரேட் ஃபைலாகவே வச்சுருக்கோம். இந்த ஃபைல் உள்ள வச்சிடல. அதுக்கு பதிலாக இதோ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை ஒரு செப்பரேட் ஃபைல்லே தனியாக கொண்டு வந்துட்டோம். ஸோ இங்கே இந்த ஆப்ரேஷனுக்கும் இங்கே நடக்கிற வேலைக்கும் இந்த ஆப்ரேஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷனை எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த ஃபைலை ஃபங்க்ஷன்ற ஃபைலை இதில் இன்க்ளூட் பண்ணுவோம். இன்க்ளூட் பண்ணிவிட்டு $function = new arithmetic அப்படின்னு போடுறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதுகிறோம், இந்த ஃபைல் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸாக எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு போட்டுக்கணும், ஏதோ ஒரு நேம், இந்த நேம் போட்டுக்கணும். ரைட்? இது இப்போ இதில் என்ன நீங்கள் நோட் பண்ணோன்னா, இங்கே என்ன ஓகே சரி, அது குழப்பம். இப்போது இங்கே ஒரு நேம் எழுதிக்கணும். கிளாஸ் ஒரு நேம் எழுதிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். போட்டிங்கன்னா $function = new arithmetic. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸை கால் பண்ணுறோம், நியூ கிளாஸ். இந்த கிளாஸோட வேல்யூவை
கால் பண்ணுறோம். கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், டாலர் ஃபங்க்ஷன்றது இந்த நியூ அரித்மெட்டிக் டாலர் ஃபங்க்ஷன் ஹைஃபன் ஏரோ இப்படி போட்டுக்கணும். ஹைஃபன் ஏரோ பாயிண்ட்ஸ் டு போட்டு ஆட்ன்றது இந்த ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷன். சரிங்களா, இந்த ஃபைலில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் $A$B. ஸோ இந்த வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிட்டு இந்த ரெண்டு வேல்யூவும் எடுத்துக்கிட்டு இங்கே ஆட் பண்ணிவிட்டு இந்த சியை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் எந்த வேரியபிள் எடுத்தீங்கனாலும் எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணிங்கனாலும் அதுக்கப்புறம் அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் பண்ணால் தான் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அது ஸ்டோர் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் பார்க்கலாம். செக் 3. ஓகே, இப்போ 3 7 14 19 இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது செக் 3ல் போய் நிற்கும். பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா செக் 3ல் இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 10. இப்போ பார்த்தீங்கன்னா செக் 3ல் போனீங்கனாலும் இதே வேல்யூ தான். ஸோ இப்போ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைல் வந்து டோட்டலி செப்பரேட்டட். உங்களுடைய நார்மல் HTML ஃபைல் எதுலேயுமே வந்து இந்த ஃபைல் வந்து சேரவே சேராது. இதை வந்து நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி போட்டு கூட தனியாக வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் நம்ம வெப்சைட் ரெடி பண்ணும்போது அந்த இது எப்படி ஃபோல்டரில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கலாம். இப்போதைக்கு இது மட்டும் பார்த்துட்டா போதும். இது அதில் புரிஞ்சுக்கோங்க எப்படி ஒரு கிளாஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த மாதிரி நொட்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக, அதாவது 1 2 3 இந்த மாதிரி நொட்டேஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக இப்போ PHP 5.5லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த நொட்டேஷனே மாற்றிட்டாங்க. ஸோ இந்த உங்களுக்கு இப்போ இத்தனை கேரக்டர்ஸ் இங்கே மறுபடியும் நியூ அரித்மெட்டிக் போட்டு மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் பண்ணி ஸோ இந்த ஆப்ரேஷன் டோட்டலாக வந்து தூக்கிட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனோட ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் அந்த கிளாஸு இந்த டபுள் கோலன் போட்டுட்டு டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபங்க்ஷனை வந்து போயிட்டு கால் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் ஆடை போய் கால் பண்ணும். ரைட், ஸோ இப்போ இதனுடைய ஆப்ரேஷன் பார்க்கலாம். செக் 4 போட்டுக்கிட்டோம். போட்டுட்டு செக் 4 போட்டுட்டோம். ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை கொடுத்தோம்னா உங்களுக்கு செக் 4லேயும் இதே ஆன்சர் தான் வரும். ரைட், ஸோ இப்போ நம்ம பெரிய சைட் இப்போ இது வந்து சின்ன வேல்யூ நமக்கு, அதனால் இதனுடைய இது அவ்வளோ தெரியாது, இதனுடைய இம்பேக்ட் அவ்வளோ தெரியாது. பட் ஒரு பெரிய சைட் நம்ம ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா நமக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ரைட். ஸோ இன்னொரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். ஸோ ஹூப்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இப்போ இந்த வேல்யூஸை வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டியும் ++++ன்னு போடுறோம். இப்போ இதை 100 வேல்யூ இப்போ 100 வாட்டி நம்ம ++ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சடனாக இப்போ இந்த பேஜுக்கு இது ஓகே, இந்த பேஜுக்கு இங்கே வரும். இப்போ இது மாதிரி இன்னொரு பேஜ் இருக்குது அப்படின்னா இன்னொரு பேஜுக்கும் இதே வேல்யூ இதே மாதிரி நீங்கள் மறுபடியும் +++ன்னு போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிடுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த பேஜுக்குள்ளாரே வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த 2 பேஜையும் அனுப்புகிறாங்க. ரைட், ஸோ நீங்கள் இங்கேருந்து எத்தனை வேல்யூ அனுப்புறீங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் இந்த ஆட் ஃபங்க்ஷனில் இப்போ 2 வேல்யூ இருக்குன்னா நீங்கள் கம்பல்சரியாக இங்கேருந்து 2 வேல்யூ அனுப்பிச்சே ஆகணும். இப்போ இந்த 2 வேல்யூ அனுப்பலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து எரர் காட்டும். சரிங்களா, இங்கேருந்து நீங்கள் 3 வேல்யூ கூட அனுப்பலாம். நாங்கள் 3 வேல்யூ 4 வேல்யூ கூட அனுப்பலாம். ஆனால் இங்கே வரும்போது இங்கே உங்களுக்கு 2 வேல்யூ இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மட்டும் எடுத்துக்கும், 3வது வேல்யூ எடுத்துக்காது. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அந்த வேல்யூ வருதா வரலையான்னு உங்களுக்கு தெரில, சம்டைம்ஸ் வரும் சம்டைம்ஸ் வராது அப்படின்னா $b = null அப்படின்னு கொடுத்துக்கோங்க. $b = null கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் வந்து இது 0 கன்சிடர் பண்ணிக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் வந்து இதே பேஜ்லேயே வச்சுருக்க மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம்.
இதை உதாரணத்துக்கு இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து வேறு இன்னொரு இடத்துல இன்னொரு பேஜில் தேவைப்படுது அப்படின்னும் போது நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை தூக்கி ஒரு தனி பேஜாக ஒரு தனி செக்டாராகவே இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு அதை வந்து கால் பண்ணுறோம். எப்படி கால் பண்ணுறோன்னா அந்த ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபைலை இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ கிளாஸ், அந்த கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் நேம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, கிளாஸ்ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ் பேர் போட்டுட்டு நியூ அரித்மெட்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம். ரைட். ஸோ இப்போ பிஹெச்பி ஃபைலில் வந்து இதனுடைய அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னா, அந்த ஃபைல் இன்க்ளூட் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிளாஸ் டபிள்யூஸ் அந்த ஃபங்க்ஷன் இப்படி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆகும். ரைட். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.